ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஏகாதசியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்துள்ள விசேஷமான நாள். இந்த நன்னாளில் ஸ்ரீ கிருஷ்ண கவச்சம் சொல்பவர் கேட்பவரது வாழ்வில் துன்பங்கள், கவலைகள், ரோகம் மற்றும் சத்ரு பயம், பாபங்கள் அனைத்தும் நீங்கி இறைவனது அருளால் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும். இன்று ஆடி மாத ரோஹிணி நட்சத்திரம். இந்த நாள் சித்தர்களில் மகா முக்கியமானவரான மச்சமுனியின் அவதார தினம். முதலில் நாம் கிருஷ்ண கவச்சம் பாராயணம் செய்து பின் அச்சமுனியின் சரித்தம் அறிந்து குருவருளும் திருவருளும் ஒரு சேரப் பெறுவோம். கண்ணதாசன் இயற்றிய ஸ்ரீ கிருஷ்ண கவச்சம். அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். அகரம் முதலே அழியா பொருளே ஆயர் குலமே நேயர் கரமே இகமும் பரமும் இணையும் இடமே ஈதல் பரமாம் இதயத்தவமே உலக குடையே உயிரின் கலையே ஓதும் குழலுள் வேத பொருளே எரியும் கனலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் அருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவர் துணையே அன்பு சிலையே ஒளியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் அலையே அவ்வவ் உலகை ஆக்கும் நிலையே அடியேன் சரணம் சரணம் சரணம். அறமே 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 திறமே 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 தவமே 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 வரமே 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 வேதம் விளையும் வித்தே விளைவே நாதம் பொழியும் நலமே நிலமே ஓதும் பொழுதே உடனே வருவாய் உள்ளம் கேட்கும் வெள்ளம் தருவாய் அறியா கவலை அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவச்சம் கவச்சம். பொய்யா மொழியே பொங்கும் நிலவே பூமி குடையின் காவர் பொருளை பார்த்தன் பணியும் பாதம் காக்க பாஞ்சஜன்யம் பக்தனை காக்க மூடர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் முளைத்தோன் காக்க வாடும் உயிரை மன்னவன் காக்க தேடும் விழியை திருமால் காக்க கேலி பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்ணன் காக்க துன்பம் என்றொரு சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே தருக மாதர் கற்பும் மடவார் நோன்பும் மாயோன் காக்க மலை போல் வருக தகிட 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 தகவென தரிபடு துன்பம் தரிகெட ஓட திகிட 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 திசை வரு கவலை பசையிலதாக துருவ 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 துருவிட தொலையா பொருளே அலையாய் வருக நிஷ்காமத்தில் நிறைவோன் வருக கர்ம சந்நியாச களமே வருக ஞானம் யோகம் நல்குவன் வருக நல்லோர் வாழ்வில் நலமே நிறைக அடியேன் துயரம் அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவச்சம் கவச்சம். பொங்கும் வேலும் புண்ணாக்காது பொருந்தும் துயரம் பொடிபடுமாறு தாங்கும் தலைவன் தாமரை கண்ணன் தாளில் விழுந்தேன் சரணம் சரணம். மதுசூதனனே மலரடி சரணம் இருடி கேசா இணையடி சரணம் கீதாச்சாரிய கிருஷ்ணா சரணம் வேதாச்சாரிய வேந்தே சரணம் தேவகி மைந்தா சிறியேன் சரணம் யசோத குமரா அடியேன் சரணம். உன்னை விட்டொரு உறவுகளில்லை என்னை விட்டொரு இனியவனில்லை நம்மை விட்டொரு நண்பர்களில்லை நன்மையில் உன் போல் நாயகனில்லை எங்கெங்கே நான் இருந்திடும் போதும் அங்கங்கே நீ அருள் செய்ய வருக கோசலையின்ற குமரா வருக கோதையின் மாலை கொண்டவன் வருக ரகுவம்சத்தின் நாயகன் வருக யதுவம்சத்தின் யாதவன் வருக மதுவை வென்ற மாதவன் வருக மலைக்குடி கொண்ட மாலவன் வருக திருப்பதியாளும் திருமால் வருக திருவரங்கத்து பெருமாள் வருக ராவணன் கொடுமை தீர்த்தாய் துன்பம் ராவணம் எமக்கும் இன்னருள் புரிக கம்சன் கொடுமை களைந்தோய் வருக காலனை வெல்ல கைவழி தருக நெற்றி
நெற்றியில் திருமண் நெஞ்சினில் வைரம் காதில் குண்டலம் கையில் வில்லோடு தண்டை காலில் சலங்கை குலுங்க அண்டையில் வந்து அருளே புரிக கௌரவ தம்மை களத்தில் வென்றாய் கௌரவம் காக்க கண்ணா வருக பார்த்தன் மகிழ பாடம் சொன்னாய் படித்தவன் மகிழ பரமே வருக மூன்று குணங்கள் முறையாய் கூறிய சான்றோன் பாதம் தாவி அணைத்தேன் சிக்கென உன்னை சேர்த்து பிடித்தேன் பக்கென உந்தன் பாதம் பற்றினேன் கொக்கென நின்று குறிவைத்திருந்தேன் அக்கணம் வந்தாய் அடியில் விழுந்தேன் இக்கணம் என்னை எங்க விடாமல் தக்கவனே நீ தயவுடன் அருள்க கல்லாய் போனவள் காலடிப்பட்டு பெண்ணாயானது பிழையே அன்று முன்னால் தானே உலகம் இயக்கம் கண்ணனில்லாமல் கடல்வான் ஏது கண்ணனில்லாமல் கடவுளும் இல்லை கண்ணனில்லாமல் கவிதையும் இல்லை கண்ணனில்லாமல் காலமும் இல்லை கண்ணனில்லாவிடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவ கண்ணன் தனிமுகம் மறவேன் உன்னை நம்பி உனையே சேர்ந்தால் பிறவிகள் இல்லை நீ பேசிய பேச்சு உலகில் போதும் ஒரு முறை மூச்சு உன்னிடம் சேர்த்து உன் வடிவாக்கு இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்கு தர்மம் நிலைக்க பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல் மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல் இல்லை என்றொரு நாள் இல்லாமல் இன்னும் என்னும் ஆசை வராமல் தொல்லை என்பது துளியும் இல்லாமல் தொற்றும் நோய்கள் பற்றி விடாமல் முதுமை துயரம் மூண்டு விடாமல் படுக்கையில் விழுந்து பரிதவிக்காமல் சிந்தனை கெட்டு திறமையும் கெட்டு நிந்தனை பெற்று நலிய விடாமல் என்றும் 16 இளமை வழங்கு இப்பணி தொடர அற்புதம் காட்டு தளராமேனியில் சக்தியை கூட்டு தாய் போலிருந்து சாதம் ஊட்டு வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார்க்கென்னை உதாரணம் காட்டு உலகில் ஒருவன் உத்தமன் இவனென உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு சிறியவர் பெரியவர் வறியவர் செல்வர் சரி 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 என்று தலையை அசைக்க பொலி 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 என புகழும் விளங்க மள மள மளவென மனையிருள் நீங்க கலகல கலவென காசுகள் சேர தளதள தளவென தர்மம் தழைக்க வர 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 வாய்ப்புகள் வாய்க்க ரகுபதி பசுபதி நன்மைகள் அருள்க ஐயா சரணம் 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 அடியவன் வாழ்வில் நீயே கவச்சம் 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 வந்தது வாழ்வில் மன்னவன் கவச்சம் 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 வாழ்க்கை என்னும் கோபுர கலசம் அறிவோம் 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 அவனே துணையென அறிவோம் 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 அவனிடம் எதையும் தருவோம் தருவோம் ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய கிருஷ்ணா ஜெய 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 மங்கள ரூபா மலரடி சரணம் ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய கிருஷ்ணா ஜெய 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 மங்கள ரூபா மலரடி சரணம் ஜெய மங்கள ரூபா மலரடி சரணம் ஜெய மங்கள ரூபா மலரடி சரணம். இன்று ஆடி மாத ரோஹிணி நட்சத்திரம் மச்சமுனி சித்தரின் அவதார தினம். அவர் காகபுஜண்டரின் சீடராக அவதரித்து அகத்தியர் போல் மாபெரும் ரிஷியாக வாழ்ந்தவர். அவரது பிறப்பு கைலாயத்திலிருந்தே தொடங்குகிறது. கைலாய ஏரிக்கரையில் பார்வதி அன்னைக்கு மாபெரும் ரகசியங்களை பிரபஞ்ச பெரும் தத்துவத்தை போதித்துக் கொண்டிருந்தார் ஈஸ்வரன். அந்த நேரத்தில் பார்வதி அன்னை தன்னை அறியாமல் தூங்கிவிட சிவருமானின் உபதேசத்தை எல்லாம் ஒரு மீன் குஞ்சு கவனமாக கேட்டது. ஒரு கட்டத்தில் அது ஆனந்தத்தில் துள்ளி குதித்தது. சிவருமானின் காலடியில் வந்து விழுந்தது. அதை பார்த்த சிவருமான் அதன் புண்ணிய பலனாக சித்தராக அவதரிக்க திருவுள்ளம் கொண்டார். இந்த பூமிக்கு அது பல ஞானங்களை கொடுக்க அனுப்பி வைத்தார். அதாவது மீன் வடிவத்திலிருந்து சிவபெருமானிடம் உபதேசங்களை கேட்ட ஆத்மாவானது பின் பூமியில் அவதரித்து காகபுஜண்டரின் சீடராக வளர்ந்து பெரும் ஞானத்துடன் பல விஷயங்களை உபதேசம் செய்தது. ஆம், அவர் இப்பிறப்பிலும் மச்சமுனி அல்லது மச்சேந்திரர் என்ற மீன் பெயராலேயே அழைக்கப்பட்டார். தனது உபதேசங்கள்
மருத்துவம், ஆத்ம தத்துவம், பிரபஞ்ச ரகசியம் என எல்லாவற்றையும் எழுதினார். அவர் எழுதியதை படிக்கவே ஒருவனுக்கு ஆயுள் போதாது என்று சொல்லலாம். மச்சமுனி சூத்திரம், மச்சமுனி ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஞானம், மச்சமுனி பெருநூல் காவியம், மச்சமுனி கடைக்காண்டம், மச்சமுனி திராவகம், மச்சமுனி ஞான தீட்சை, மச்சமுனி தண்டகம், மச்சமுனி தீக்ஷா விதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மச்சமுனி குறுநூல், மச்சமுனி ஞானம், மச்சமுனி வேதாந்தம், மச்சமுனி திருமந்திரம் என்று இவ்வளவையும் எழுதி வைத்தவர் பல 100 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார். அவர் காகபுஜண்டரின் தலைமை சீடராக இருந்து பல நன்மைகளை இந்த உலகுக்கு மானிடர்க்கும் போதித்தவர். இவரது காலம் அகத்தியர் காலம் போன்றது. காகபுஜண்டரின் சீடராக பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர் கடைசியில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் வந்து தவமியேற்றினார். ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்தார் என்றால், மதுரை ஆலயம் சிவாலயங்களில் சிறந்தது என்பதாலும் கைலாயத்துக்கு அடுத்து மகா முக்கியமானது என்பதாலும் அவரது தேர்வு மதுரையாக இருந்தது. மதுரையில் பொற்றாமரை குளத்தில் நீராடி சிவனை தரிசிப்பதும் திருப்பரங்குன்றத்தில் தவமியற்றுவதுமாக அவரது காலங்கள் சென்றன. திருப்பரங்குன்ற மலையில் லிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார். அதுவே பின் காசி விஸ்வநாதர் ஆலயமாக மாறிற்று. கைலாயத்தில் சிவனை தரிசித்த அவர் அந்த சிவனை திருப்பரங்குன்ற மலையிலும் கண்டு அங்கேயே சமாதியும் அடைந்தார். இன்றும் அவரது ஜீவ சமாதி இங்கு உள்ளது. மிக மிக ஆச்சரியமாக இன்றும் திருப்பரங்குன்ற மலையில் காசி விஸ்வநாதர் கோயிலை பார்த்தபடியே அவர் அந்த சுனையில் உண்டு, அதாவது எந்த மீன் அந்த சுனையில் பெரிய மீனோ அவர்தான் என்பது சூக்ஷ்மமாக நிரூபணமான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனையோ சித்தர்கள் அதை உணர்ந்து சொன்னார்கள். பலர் ரகசியம் காத்தார்கள். வெகு சிலர் அந்த உண்மையை சொன்னார்கள். இன்றும் அந்த சுனையில் தயிரை விட்டால் மீன் வடிவில் இருக்கும் மச்சேந்திரர் வந்து அதை உண்பார், நமது கர்மவினையை கழிப்பார். அதனால் இன்றும் பக்தர்கள் தயிரை வாங்கி அந்த சுனையில் விடுகிறார்கள். மச்சமுனை சித்தர் மீன் வடிவில் வந்து அந்த தயிரை ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்லருள் புரிகிறார் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அங்கே தவம் செய்து அவரது அருளால் ஞானமடைந்தவர்கள், யோக சித்தி அடைந்தவர்கள் நிறைய பேர். அங்கே அவரது சந்நிதியில் தவம் செய்ய அனைத்தும் கைகூடும், நோய்கள் தீரும், எல்லா பிரச்சனைகளுமே மாறி நல்லது நடக்கும். மாபெரும் அருட்தலம் அது. கைலாய சக்தி கொண்ட இடம் அது. எப்படி கைலாயத்தில் சிவன் மொழிகளை கேட்டபடி ஏரியில் நீந்தினாரோ அப்படி மதுரையம்பதியிலும் அந்த மலையில் அவர் அதே போல் நீந்திக் கொண்டிருக்கின்றார். என்றும் திருப்பரங்குன்றம் என்பது முருகன் ஆலயம் என்பது மட்டுமல்ல, அது இந்த சித்தராலேயே அடையாளம் பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வணங்கிய லிங்கமே பின்னாளில் பாண்டியர்களால் காசி விஸ்வநாதர் ஆலயம் என்று இந்த மலையில் கட்டப்பட்டது. அவரது சமாதி இன்றும் அங்கு இருக்கிறது. பாண்டிய நாட்டின் அடையாளமாக இந்த மச்சேந்திரர் என்ற மச்சமுனியை அறியப்பட்டார். அதனாலேயே பாண்டியரின் சின்னம் மீனாயிற்று. அந்த பரம்பரையில் தடாதகை என்று உதித்த அன்னையும் மீனாட்சி என்றானாள். பாண்டிய நாட்டின் மீன் சின்னம் இவராலே வந்தது. பாண்டியரின் காவலரும் வழிகாட்டியும் இவரேதான். அந்த மச்சமுனியின் குரு பூஜை ஆடி மாத ரோகிணியில் அவதரித்து 300 வருடங்கள் 62 நாட்கள் வாழ்ந்த அந்த சித்தரின் குரு பூஜை தினம் இன்று. இந்த நன்னாளில் அனைவரும் மச்சமுனி சித்தரை வணங்குவோம், குருவருள் திருவருள் பெறுவோம். அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.